வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தினத்தந்தியோட பொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. தினத்தந்தி 18/4/2026ங்க. 1/1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. 1/1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். 1 சிந்து பைரவியின் பட நடிகர். சிந்து பைரவி பட நடிகர் அப்படின்னா சிவகுமார். சிவகுமார். சரி. 1 மேலேருந்து கீழே என்ன? கோபம். கோபம் என்னன்னு சொல்லுவீங்க? சினம். சினம்னா கோபம். சரி. 5 வலமிருந்த இடம் என்ன? மனம், புத்தி, முடிவு. இதுக்கு ஹிண்ட் வரட்டும். 4 கீழேருந்து மேலே. காளி பட நாயகி. காளி படம்னா 2 படம் வந்துச்சு. 1980 ஒரு படமும் இப்போ 2014 ஒரு படமும் வந்துச்சு. இயக்குனர் ஐவிசி மனைவி. இயக்குனர் ஐவிசி சசியோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவர் ஐவி தான் இயக்குனர். இது வந்து 1980 வந்த படம். ரஜினியோட படம் காளின்னு. அதில் வந்து ஆக்டர்ஸ் யாருன்னா சீமா. 5 மேலேருந்து கீழே என்ன? 5 விஷால் மம்தா நடித்த படம். விஷால் நடித்த படத்தில் 2 படம் இருக்குது. ஒன்று மதகத ராஜா இருக்குது, இன்னொன்று சிவப்பதிகாரம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்சர் தெரியலை. 8 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? 8 வலமிருந்த இடம். உழவு கருவி. உழவு உழுதற்கு ஏதோ வச்சு உழவு விடுவாங்க. 4 எழுத்து. அதை வந்து கலப்பைன்னு சொல்லலாம். மதகஜ ராஜான்னு சொல்கிறதுக்கு எடுத்து வராது. சிவப்பதிகாரம்னு எழுதலாம். விஷாலும் மம்தாவும் நடித்த படம். என்ன படம்? சிவப்பதிகாரம். 2006 வந்த படம். சிவப்பதிகாரம். சரி. இப்போ 5 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். பலவடி. மனம், புத்தி, முடிவு. இதை வந்து சீல ஆரம்பிச்சு இம்ல முடிஞ்சது. சித்தம் அப்படின்னா மனம். புத்தினாலும் சித்தம்தான், முடிவுனாலும் சித்தம்தான். சரி. 11 இடமிருந்து வலம் தீல முடிஞ்சுக்குங்க. வம்சம், வழித்தோன்றல். வம்சம் வந்து என்னன்னு சொல்வீங்க? வழித்தோன்றல் என்னன்னு சொல்வீங்க? சந்ததி. சரி. 13 இடமிருந்து வலம் என்ன? மழைக்காலம். மழையை வந்து கார்னு சொல்லலாம். கார்னா மழை. மழை மேகம் அப்படிங்கிறத கார் மேகம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ மே வந்துக்குங்க. 14 கீழேருந்து மேலே. பரலோகம். பரலோகம்னா சொர்க்கம் சொல்லலாம், இல்லைன்னா வந்து விண்ணுலகம் சொல்லலாம். இங்கே வந்துக்கு மே வந்துக்கனால மேலுலகம். மேலுலகம். சரிங்க. இப்போ 16 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போமா? ரிலையன்ஸ் நிறுவனர். ரிலையன்ஸ் நிறுவனர் யாருன்னா அம்பானி. அம்பானின்னு சொல்லிட்டீங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? மரங்களில் வாழும், முதுகில் கோடு உள்ளது. முதுகில் கோடு உள்ளது, மரத்தில் வாழும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 எழுத்து வந்திருக்கு. ஆலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. என்ன சொல்லுவீங்க? அணில். சரி. 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? மாந்தர். மாந்தர்னா மக்கள் சொல்லலாம், மனிதர் சொல்லலாம். இங்கே நீ வந்துருக்கு. மனித இன்னுவதா 20 பார்ப்போங்க. 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். விரதம். விரதம் இருக்கிறத வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நோன்பு. நோன்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நோன்பு. நோன்புன்னு எழுதுனீங்கன்னா இங்கே என்னென்ன ஆயிடுச்சு? மனிதன்னு வந்தாச்சு. ஸோ 15 மாந்தருக்கு வந்து மனிதன்.
நோன்புனா வேதம் இருக்குது. சரி, இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு ஆல்ரெடி ஒன் சைடு சால்வ் பண்ணியாச்சுங்க. 3 வலம் வந்து இடம் ஆரம்பிப்போம். ஒரு நட்சத்திரம். இதுக்கு ஹிண்ட் ஏதாவது வேணுமே? வைணவர்கள் வணங்குவது. வைணவர்கள் யாரை வணங்குவாங்க? திருமால். சரி, திருவாதிரை நட்சத்திரம் சொல்லலாம், திருவோணம் சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பாராட்டு இல்லைன்னா மெச்சுதல், வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லலாம். இது கரெக்டாக இருக்குது. 6 கீழேருந்து மேலே பார்ப்போங்க. திருவாதிரை நட்சத்திரம்னு நான் 6 நட்சத்திரம்னு சொல்லுவோம். 6 ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன? இலச்சினை. இலச்சினைன்னா நான் இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்தோம். இலச்சினை என்னென்னு பார்த்தோம், சின்னன்னு பார்த்தோம். சின்னம், சீலு, லோகோ இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், முத்திரை. ஓகேங்க. இது தினமலையில் பார்த்தோம் அன்றைக்கி. 4 நாள் கூட இருக்காது. எலெக்ஷன் சின்னத்துக்காண்டி பார்த்தாது. திருவாதிரை அப்போ கரெக்டாக இருக்குது. ட்ரை வந்துருக்கு. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்னன்னு சொன்னோம்? பாராட்டுவதில் வந்து வாழ்த்துன்னு சொல்லலாம். சரி, 7 வலம் வந்து இடம் பாருங்க. 3 ஹிண்ட் இருக்குது. கப்பல் நிற்கும் இடம், கப்பல் நிற்கும் அண்டு புறப்படும் இடம். போர்ட் இல்லைன்னா ஹார்பர்னு சொல்லுவோம். இங்கே தூ வந்துக்கு, மூ வந்துக்கு, இம்மு வந்துக்கு. துறைமுகம். சரிங்களா? ஸோ எத்தனை? 7 வலம் வந்து இடம் முடிஞ்சிச்சு. 12 கீழே வந்து மேலே என்ன? இலங்கை கிழக்கு மாகாண மாவட்டம். இலங்கை கிழக்கு மாகாண மாவட்டத்தில் ட்ரையில் முடியுது. அது அம்பாறை. அம்பா ட்ரை. இப்போ ரீசெண்டாக வந்து வெள்ளத்தில் பாதித்த மாநிலம்ங்கிறனால உடனே சொல்லலாம் அம்பாறை. ஓகே. 10 வலம் வந்து இடம் என்ன? அடைக்கலம். அடைக்கலம்னா பாதுகாப்புக்கு பொதுவாக தான் அடைக்கலம். தஞ்சம்னு சொல்லலாம். சரி, 9 மேலேருந்து கீழே என்னது? அறிவியல் கண்டுபிடிப்பாளர், சயின்டிஸ்ட்டு. சயின்டிஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? விஞ்ஞானின்னு சொல்லலாம். விஞ்ஞானின்னு சொல்லலாம். சரி, 17 இடம் வந்து வலம் என்ன? பிரிண்டிங் ப்ரெஸ். தமிழில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவீங்கன்னா அச்சகம்னு சொல்லலாம். அச்சகம் அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ். 20 கீழே வந்து மேலே மோப்பக்குடையும். இது வந்து திருக்குறளுங்க. மோப்பக்குடையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குடையும் விருந்தோம்பல். விருந்து. ஸோ விருந்தோம்பல் இதில் வரக்கூடியது. ஸோ அனிச்சம். அனிச்சம்பூ வந்து ஸ்மெல் பண்ணாலே வாடிடும். அதே மாதிரி வந்தவங்க விருந்துக்கு வந்தவங்க முன்னாலே நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுருந்தாலே அவங்க மூஞ்சி வாடிடும், முகம் வாடிடும். 20 வலம் வந்து இடம் என்ன? உத்தியோகம். உத்தியோகம். உத்தியோகம்னா பணி சொல்லலாம், அலுவல் சொல்லலாமோ? இங்கே பாருங்க, உத்தியோகங்க 4 இடத்த சொல்ல வேண்டியது. பணியை சொல்ல முடியாது, வேலையை சொல்ல முடியாது. ஸோ என்னன்னு சொல்கிறோம்? அலுவல். சரி, 21 கீழே இருந்து மேலே உறுப்பு பகுதி. இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்குதா? 21 சமீபம். சமீபம்னா அண்மையாக, ரீசெண்டாக நடந்தது. சமீபத்துக்கு அண்மைன்னு சொல்லலாம். சரி, 18 மேலேருந்து கீழே என்ன? கண்களை பாதுகாப்பது. கண்களை பாதுகாப்பது இமை. சரி, 21 உறுப்பு பகுதியை வந்து என்னன்னு சொல்லலாம்னா
அங்கம்னு சொல்லலாம். சரி, இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.